சாயிராம். நாம் தோற்க வேண்டும் என்று சிலர் நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில், அப்படி நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் அவர்களுடைய நம்பிக்கையை வீணடிக்க செய்ய நம்மால் மட்டுமே முடியும். நம்மால் மட்டும்தான் முடியும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை உன் வாழ்வில் நிகழ்த்த நான் முடிவு செய்துவிட்டேன். ஆம் குழந்தையே, உன்னுடைய வாழ்வில் மாற்றத்தக்க அதிசயங்களும் அற்புதங்களும் நடைபெறுவதற்கான நேரமும் காலமும் கனிந்திருக்கிறது. இன்றும் 3 தினங்களில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. நீயும் அதை பார்த்து ஆச்சரியப்படத்தான் போகிறாய். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்வில் எவ்வளவு வேகமாக நீ செல்கிறாய் என்பதை விட, எந்த தடைகளையும் கண்டு நின்றுவிடாமல் எவ்வளவு தூரம் செல்கிறாய் என்பதுதான் மிக மிக முக்கியம். ஆம் என் குழந்தையே, எந்த தடைகள் வந்தாலும் துவண்டு விடாமல் முன்னேறிக்கொண்டே இரு. லட்சியத்தில் தூரம் என்பது பெரிதே கிடையாது. அந்த லட்சியத்தை நோக்கி தொடர்ந்து உழைத்து கொண்டே இருப்பது மட்டும்தான் மிக மிக முக்கியம். உன்னுடைய லட்சியத்தை அடைய என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற மனதில் ஒரு நம்பிக்கை வளர்த்து கொண்டாலே போதும். உன்னுடைய லட்சியத்தை நிச்சயமாக அடைந்தே தீரலாம். நடக்காது, கிடைக்காது என்பதெல்லாம் உன் வாழ்வில் இல்லவே இல்லை என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள கற்றுக்கொள். எல்லாம் நடக்கும், எல்லாம் கிடைக்கும் என்ற எண்ணமே அனைத்தையும் உனக்கு நடத்தி வைக்கும். உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்வை எண்ணி மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள். ஏனென்றால் உனக்கு சாதாரணமாக தெரியும் இந்த வாழ்வு பலருக்கு மிகப்பெரிய கனவு வாழ்க்கையாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதுதான் உண்மையிலும் உண்மை. வருமானம் இல்லாத வாழ்வை விட தன்மானமில்லாத வாழ்வே மிக மிக அவமானம், மிக பெரிய அவமானமாக கருதிக்கொள். யாருக்கும் உன்னை அவமானப்படுத்தும் வாய்ப்பை மட்டும் எப்பொழுதுமே தந்து விடாதே என் பிள்ளையே. மற்றவர்களுக்காக நீ மேற்கொள்ளும் மிக சிறிய அளவு உழைப்பும் உனக்குள்ளேயே இருக்கும் சக்தியை தட்டி எழுப்புகிறது என்பதை புரிந்து கொள். புரிந்து கொண்டு செயல்படு. ஆம் என் பிரியமே, உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காதே. உழைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ள கற்றுக்கொள். அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பு ஒரு சில நேரம் மட்டும்தான் வரும். அதை மிக சரியாக பயன்படுத்தி கொள்வதுதான் மிக மிக சிறப்பு. அறிவு, மனம் இரண்டில் எது சொல்வதை பின்பற்றுவது என்ற போராட்டம் எழும் பொழுது, அந்த போராட்டம் உன் மனதில் எப்பொழுது எழுகிறதோ, உன்னுடைய மனம் சொல்வதையே பின்பற்றி சென்றாலே போதும். எப்பொழுதுமே வெற்றி உன் வசம்தான் இருக்கும். நடப்பது நன்மையாகவே இருக்கும். உன்னுடைய அறிவால் அடைய முடியாத உயர்ந்த இடத்திற்கு நல்ல மனநிலைதான் ஒருவனை அழைத்து செல்லும் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. மனதை பக்குவமாக வைத்துக்கொள், நிதானமாக வைத்துக்கொள். இனிமேலாவது மாறிவிட வேண்டும், இனிமேலாவது மாற்றிக்கொள்ள வேண்டும், இனிமேலாவது மாற்றம் வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்கிறாய். எல்லாம் மாற வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் ஒரு மாற்றமுமே இல்லை என்று நினைக்கிறாயா என் பிள்ளையே? இங்கு மாறிக்கொண்டே இருப்பது நாட்கள் மட்டும்தான் தவிர உன்னை நீ மாற்றாமல் உன்னுடைய வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழப்போவதே இல்லை. முதலில் நீ மாறிக்கொள்ள பழகிக்கொள். மாற்றம் உன்னிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள். நீ வாழ்வில் எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கூட எல்லோரிடமும் பணிவோடு இருக்க கற்றுக்கொள். பணிவோடு இருக்க பழகிக்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்வில்
வெற்றி என்பது நிரந்தரமாக உன் வசமே இருக்கும். மற்றவர்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் என்ற தலைக்கணத்தோடு நீ எப்பொழுதுமே இருந்தால், அந்த எண்ணம் உன் மனதில் இருந்தால், வாழ்வில் அந்த உயர்ந்த நிலையில் நீண்ட தூரம் உன்னால் பயணிக்கவே முடியாது என்பதே புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக உன்னதமான உண்மை. திருக்குழந்தையே, கண்களை நன்றாக துடைத்துக்கொள், முகத்தை நன்றாக கழுவிக்கொண்டு உன் சாயப்பாவிடம் வா குழந்தையே. நம்பிக்கையோடு எல்லாமே கடந்து செல்லும், மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்ற நம்பிக்கை விதையை உன்னில் நான் ஊன்றுவேன். அப்பாவின் இந்த ஒரு விரல் போதாதா உனக்கு? பிடித்துக்கொள் என் குழந்தையே. உனக்கான அந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு உன்னை நான் கைப்பிடித்து அழைத்து செல்லப் போகிறேன். நம்பிக்கையோடு அப்பாவின் விரலை பிடித்துக்கொண்டு சந்தோஷமாக வா என் குழந்தையே. இன்னும் என்னதான் கோபம் உனக்கு உன் அப்பாவின் மேல்? நீ இருக்கும் இடத்தை விட்டு முதலில் எழுந்து வா. ஏனப்பா என்னை இத்தனை வேதனையில் கொண்டு போய் விட்டீர்கள் என்று என் மேல் கோபமா? என் வாழ்க்கையில் நான் படும் துன்பங்களை பார்த்து ரசித்து கொண்டே இருக்கிறீர்களே என்று என் மேல் கோபமா? நான் இவ்வளவு மன போராட்டமோடு தவித்து கொண்டிருக்கும் பொழுதும் அமைதியாக அப்படியே உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று என் மேல் கோபமா? என் வாழ்க்கையை காப்பாற்ற யாருமே இல்லை என்று நான் புலம்பி தவிக்கும் பொழுதும் வாழ்க்கையை காப்பாற்ற வராமல் அப்படியே சிலை போல் உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று என் மேல் கோபமா? எனக்கு துணையாக பக்க பலமாக இருக்க யாருமே இல்லை என்று நான் கண்ணீர் சிந்தும் பொழுது என் கண்ணீரை துடைக்க கூட வராமல் இருக்கிறீர்களே சாயிநாதரே என்று என் மேல் வருத்தமா? என்ன செய்வது குழந்தையே? எல்லாம் உன் கர்ம வினையால் இவ்வளவு சோதனைகள், இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு போராட்டங்கள் அனைத்தையும் சகித்து கொண்டிருக்கிறாய். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். பூர்வ ஜென்மத்தில் நீ பண்ண பாவ புண்ணியப்படிதான் உன் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கர்மாவை, அந்த கர்மாவின் வேதனைகளை தாங்கக்கூடிய சக்தியை நான் உனக்கு அளித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். அந்த வேலையில் நான் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருப்பதால் தான் சிறிது கால தாமதமாகிறது. உன்னை காப்பாற்ற, உன் கண்ணீரை துடைக்க, உன் வேதனையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க, உன் கேள்விக்கு பதில் தர, உன் மன வலிக்கு மருந்தாக என அத்தனைக்கும் கால தாமதம் ஆகிக் கொண்டு இருக்கிறது. காலம் வேணால் தாமதமாகலாம் குழந்தையே, ஆனால் தப்பாமல் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். அதற்கான வேலையில்தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். என் பிரியமான கண்மணிக்கு என்ன தேவையோ, என்ன விருப்பமோ, என்ன ஆசையோ, என்ன தேவையோ அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்யும் வேலையில்தான் நான் மூழ்கி இருக்கிறேன். என் வேலை முடிந்தவுடன், உன் வாழ்க்கையில் கர்மாவின் வலிமைகளை நீ குறைத்தவுடன் அனைத்தும் உனக்கு சுபமாகவே நிகழும். நீ நினைப்பதற்கு மேலாக 100 மடங்கு நான் அள்ளி அள்ளி தருவேன். சோகத்தின் உச்சியில் இருந்ததால், மனவேதனையில் நீ தவித்து கொண்டிருந்ததால், எப்பொழுதும் கண்ணீரோடு உட்கார்ந்திருந்ததால் தான் நான் உனக்கு கொடுத்தும் எந்த வாய்ப்பையும் நீ பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது எல்லாமே மாறிவிட்டது. உன் சூழ்நிலை மாறிவிட்டது. உன் மனமும் பக்குவமடைந்து விட்டது. இனி நான் உனக்கு கொடுக்கப் போகும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் வெற்றியடைய செய்வேன். நடப்பது அனைத்தும் உனக்காகவே என்று நினைக்கும் அளவிற்கு காலம் மாறி போகிறது. அந்த மாற்றத்தை என் பிரியமான கண்மணிக்காக நான் உருவாக்கிவிட்டேன். அன்பு இருக்குமிடத்தில்தான் கோபம் அதிகமாகவே இருக்கும். அதனால்தான் என் மேல் நீ தேவையில்லாமல் கோபப்பட்டே கொண்டிருக்கிறாய். உனக்கு அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் உன் அப்பாவின் மேல் கோபப்படுகிறாய். அதனால் தவறு ஒன்றும் இல்லை குழந்தையே. உனக்கு என்னிடத்தில் அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் நீ என்னிடம் கோபப்படுகிறாய் என்பதற்கு மிக நன்றாகவே எனக்கு புரிகிறது கண்மணியே. வருத்தப்படாதே.
அப்பாவிடம் கோபப்பட்டு விட்டோமே, அப்பா நம்மேல் மன வருத்தத்தில் இருப்பாரோ என்று சந்தேக கண்ணோடு என்னை பார்க்காதே என் கண்மணியே. நீ என்ன செய்தாலும் நான் உன்மேல் கோபப்பட மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன். என்னுடைய பாசம், அன்பு, அக்கறை, அது மட்டுமல்லாமல் என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீது அன்பாகத்தான் இருக்கும், பாசமாகத்தான் இருக்கும். எப்பொழுதும் நான் உன்னை என் குழந்தை போல் நேசித்து கொண்டே இருப்பேன். ஒரு தாய் தன் குழந்தை மீது வைக்கும் பாசத்தை யாராவது அளவிட முடியுமா? ஒரு தந்தை தன் பிள்ளை மேல் வைத்திருக்கும் அக்கறையை யாராவது அளவிட முடியுமா? அதே போலத்தான் நானும் உன் மீது அக்கறையாகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். யார் உன்னை விட்டு விலகினாலும் சரி, யார் உன்னை விட்டு சென்றாலும் சரி, யார் உன் மனதை காயப்படுத்தினாலும் சரி, அமைதியாக இரு என் குழந்தையே. எப்பொழுதும் உன்னுடன் உன் மனதிற்குள் உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்காகவும் கவலைப்படாதே. உன்னை விட்டு யார் சென்றாலும் நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அதிக அன்பு இருக்கும் நமக்குள் கோபம் இருப்பது மிக தவறொன்றுமில்லை. அதனால் நீ கோபப்பட்டதை நினைத்து நினைத்து மன வருத்தப்படாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி நடப்பது எல்லாம் நலமாகவே நடக்கும் என்று நம்பிக்கையோடு இரு. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே தவறாக முடியும்படி நான் விட்டுவிட மாட்டேன். என்னை தீர்க்கமாக நம்புகிறாய் அல்லவா? பின் ஏன் உன் மனக்குழப்பம் உனக்குள் இப்படி? என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என் குழந்தையே. என்மேல் அனைத்து பாரத்தையும் சுமத்திவிட்டு அமைதியாக உன் வேலையை கவனித்து கொண்டே இரு. உனக்கு வரவேண்டிய நேரத்தில், உனக்கு கிடைக்க வேண்டிய தருணத்தில் நிச்சயமாக அனைத்தும் உன் கைகளுக்கு வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். ஒன்று கிடைப்பதற்கும் உன்னிடம் ஒன்று வந்து சேர்வதற்கும் ஒரு சில விஷயத்தை நீ இழந்துதான் இருப்பாய். ஏதோ ஒன்று இழந்தால்தான் மற்றொன்று நம்மிடம் வந்து சேரும் என்பதுதான் வாழ்க்கையின் நியதி. எதுவுமே இழக்காமல் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்பவர்கள் இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா, இருப்பார்களா என்று சற்று சிந்தித்துப் பார். அனைவருமே ஏதோ ஒன்றை இழந்த பிறகுதான் ஏதோ ஒன்றை பெற்றிருப்பார்கள். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. இப்பொழுது உன்னிடம் ஒன்று இருக்குமானால் அதை பெறுவதற்கு, அதை நீ அடைவதற்கு சிறிதாகவோ அல்லது பெரிதாகவோ ஏதோ ஒன்றை இழந்திருப்பாய் என்றுதான் அர்த்தம். ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும். எதையுமே இழக்காமல் இரண்டையுமே பெறுவது அல்லது இரண்டையுமே தட்டி கழிப்பது என்பது வாழ்க்கையில் நிகழாத ஒரு விஷயம், செயல்படாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும். ஒரு பூ பூக்கிறது என்றால் அந்த பூ அந்த நாளில் காய்ந்து போகும், உதிர்ந்து போகும். மறுபடியும் அதே இடத்தில் மீண்டும் ஒரு மொட்டு வளராமல் இருக்கப் போகிறதா என்ன? அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும். ஏதாவது ஒரு கஷ்டம் என்று வந்தால், சோதனை என்று வந்தால், பிரச்சனை என்று ஒன்று வந்தால் ஒரு நாள் அது முடிவுக்கு வந்துதானே ஆக வேண்டும். அந்த இடத்தில் சந்தோஷம் வந்துதானே ஆக வேண்டும். வாழ்க்கையில் இழந்தது என்று ஒன்று இருந்தால் அந்த இழந்த இடத்தில் பெறுவது என்ற ஒரு காலமும் வரத்தான் செய்யும். வரும்தானே? உன் சாயப்பாவின் வாக்கு உண்மைதானே? உன் சாயப்பா சொல்வது உண்மைதானே? இதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அதுவரை பொறுமையாக காத்திரு. இது உனக்கான நேரம். உனக்கான நேர காலமெல்லாம் கூடி வரும் சமயத்தில் தேவையில்லாத பயத்தை போட்டு உன் மனதில் விதைத்து கொண்டு அந்த பயம் உன் மனதை ஆக்கிரமித்து கொண்டு உனக்கான சந்தோஷம் உன்னிடம் வரும் பொழுது நீ அதை அனுபவிக்க முடியாமல், சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன் மனம் தத்தளித்து கொண்டிருக்கும். எனவே என் பிள்ளையே, மனதை எப்பொழுதும் நிதானமாக வைத்துக்கொள். முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டோ
கவலைப்பட்டு கொண்டோ கண்ணீர் சிந்திக்கொண்டோ உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை யார்தான் வாழ்வது? உனக்கு கிடைக்கவிருக்கும் சந்தோஷத்தை யார்தான் அனுபவிப்பது? நன்றாக சிந்தித்துப் பார். இவ்வளவு நாள் வேதனையை அனுபவித்தாய். இனி உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழப்போகிறது என்று நான் உனக்கு கூறுகிறேன். ஆனாலும் அதை நீ ஏற்றுக்கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல், கஷ்டத்திலும் போராட்டத்திலும் புலம்பலிலுமே உன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறாயே. இது உன் வாழ்விற்கு நல்லதா? நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. வா, என் அருகில் வா, என் பக்கத்தில் வந்து உட்கார். உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லிதான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா குழந்தையே? உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கு போகப் போகிறேன்? மனதை அமைதியாக வைத்துக்கொள். எந்தவிதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே. இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும். நான் கூறுவது எதுவும் இதுவரை உன் வாழ்வில் நடக்காமல் இருந்துள்ளதா? நன்றாக சிந்தித்துப் பார். என் வாழ்க்கை எப்பொழுதுமே பொய்யாகாது. அப்படியென்றால் இப்போது மட்டும் ஏன் இந்த கலக்கம் உன் மனதில்? பிறக்கப் போகும் புது வாழ்வு உன் வாழ்வில் புது அத்தியாயத்தை உண்டாக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது. காரணமில்லாமல் என்னுடைய சிரித்த முகம் உன் கண்களில் பட்டிருக்காது. பட்டிருக்கிறது என்றாலே என்னுடைய ஆசிர்வாதத்தை முழுமையாக பெறப்போகிறாய். என்னை பரிபூர்வமாக நம்பு. உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் உண்மைதான். நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அந்த வெற்றி என்னும் அழகிய மலரை பறிக்க நீ சில முட்களிடம் காயப்பட்டுதான் ஆக வேண்டும். காயப்படுகிறதே என்று நீ அப்படியே முயற்சி செய்தாமல் இருந்துவிட்டால் வெற்றி என்னும் அழகிய மலரை உன்னால் பறிக்கவும் முடியாது, ரசிக்கவும் முடியாது. சில முட்கள் காயப்படுத்தத்தான் செய்யும். வலி இருக்கத்தான் செய்யும். வலிகளையும் வேதனைகளையும் போராட்டங்களையும் தூர எறிந்தால்தான், அதை தைரியமாக எதிர்கொண்டால்தான் மேலே இருக்கும் அழகிய மலரை உன்னால் ரசித்து அதனோடு வாழ முடியும். அதை அனுபவிக்கவும் முடியும். எது நடக்கும் என்று நீ நம்புகிறாயோ அது நிச்சயமாக நாளை உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். மனதளவில் தைரியமாக இருக்க பழகிக்கொண்டாலே போதும். வெளிச்சம் மிக தெளிவாக கண்களுக்கு தெரியும். மனதளவில் தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கோபுரத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அந்த வழியில் எந்த தடங்கல்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் அதை துடைத்து எறிந்து வீர நடை போட்டுக்கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் உன் அருகிலேயே 8 திக்கிலும் இருந்து உன்னை பாதுகாத்து கொண்டே இருப்பேன். என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ, உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை சிந்தித்து அந்த முடிவை தீர்க்கமாக உடனே எடுத்துவிடு. அந்த முடிவு தவறான முடிவாக இருக்கும் பட்சத்தில் அதை மாற்றி எழுதுவேன் உன் சாயிநாதா. எத்தனை காலத்திற்குத்தான் இப்படி கவலையோடும் வேதனையோடும் உன் வாழ்க்கையை கழிப்பாய்? மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் உன் மனதில் தைரியமாக வளர்த்துக்கொள். எது வந்தாலும் பார்த்துவிடலாம், எது நடந்தாலும் ஜெயித்து விடலாம் என்ற நம்பிக்கை உன் மனதில் வளர்த்து கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை காணலாம், வென்றே காட்டலாம். திடீரென்று நம்பவே முடியாத நேரத்தில் ஒரு திருப்பம் வரும். அதுவரை சோர்ந்து போகாமல் தைரியமாக இருக்க பழகு. உன் வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் முடித்து காட்ட உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதிற்குள் இருக்கவே வேண்டாம். உன் முகம் மலரத்தான் போகிறது. நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நீ எதை நினைத்து வருந்திக் கொண்டும் ஏங்கிக் கொண்டும் இருந்தாயோ அது எல்லாம் உன் வாழ்வில் நடப்பதற்கான சூழ்நிலை ஆரம்பித்துவிட்டது. உனக்கான நல்ல நேரமெல்லாம் கூடி வந்திருக்கிறது. எது நடந்தாலும் சோர்வடைந்து விடாதே. வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? நீ எதிர்பார்க்காத நேரத்தில் பல திருப்பங்களை உனக்குள் கொண்டு வருவதுதான் வாழ்க்கை.
வசந்த காலம் உனக்காகவே காத்திருக்கிறது. உனக்கு எப்பொழுது உதவி தேவைப்படுகிறதோ, எப்பொழுது என்னுடைய தயவு உனக்கு தேவைப்படுகிறதோ, ஏதாவது ரூபத்தில் நான் உனக்கு வந்து அந்த உதவியை புரிவேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். கேட்காமலேயே உதவி செய்யும் சாயிநாதர், நீங்கள்தான் அனைத்துமே, நீங்கள்தான் சர்வதம், நீங்கள்தான் சத்தியம் இருக்கும் என்று இருக்கும் என் பிள்ளைக்கு உதவாமல் நான் அமைதியாக இருந்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா? நிச்சயமாக மாட்டேன். என்னுடைய பிள்ளைக்கு என்ன தேவை, எதை கொடுத்தால் முகம் மலரும், எதை கொடுத்தால் வாழ்வு பிரகாசமாக இருக்கும் என்பதை மட்டுமே நான் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கான வேலையில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். உன் கர்ம வினைகளின் வலிமைகளையெல்லாம் குறைத்து நீ எதிர்பார்த்ததை விட 100 மடங்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் உன் வாழ்வில் நிகழ்த்த வேண்டும் என்பதே உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. இனி உன்னுடைய வாழ்க்கை வண்ணமயமாக மாறும். எந்த சூழ்நிலை வந்தாலும், யார் உன்னை விட்டு விலகி சென்றாலும், யார் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்றாலும், நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக பக்கபலமாக உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே.